திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்ட நான் பேசின ஏதாவது பேசணும். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு பேசும்போது இடையூறு செய்த தாவேக அமைச்சரை உரிமையில் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்ட நான் பேசின ஏதாவது பேசணும். உன் துறையை பற்றி பேசணும்னா பேச கடைசியா பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர்னு கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு செலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்களால் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. ஆனால் தான் கழக ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.